அடுத்த பாடல் 1766. வேண்டி நின்றே தொழுதேன் வினை போய் அற. இது முதல் அடி. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம், இறைவன் உள்ள இருக்காரு. நம்ம கை அசைச்சா கூட, சுண்ட விரல் அசைந்தால் கூட, அப்போ அந்த அசைவுக்கு உள்ளே இறைவனது ஆற்றல் இருக்கின்றது, அருளாற்றலாக உள்ளே இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது சுண்ட விரல் அசைறதுக்கே இறைவன் ஆற்றல் தான் தெரியுதுன்னா, நம்ம எவ்வளோ இது செய்கிறோம். சாப்பிட்றோம், ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டதை வாங்குறோம், இல்லை கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், 5 புலன்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? இறைவன் தான் ஆற்றலை கொடுத்துட்டே இருக்கார். அப்போ அந்த அப்படி கொடுக்கக்கூடிய இறைவனை வேண்டி, இறைவனை வேண்டி, ஆஹா இறைவன் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறியே ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி வேண்டி நின்றே தொழுதேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு தொழுதேன்னு சொல்றாரு? வினை போய் அற அப்படிங்கிறார். அந்த வினைகள் எல்லாமே போய் அழிந்து போகும்படி, எல்லாம் அறன்னா என்ன? அருந்து போதல், அழிந்து போகும்படி என்ன செய்யறாரு அந்த இடத்துல? வேண்டி நின்று தொழுதேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமும் இது போலத்தான், நமக்குள்ளே ஒரு வினாடியும் இறைவன் அருளாற்றில் இருந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா ஒரு வினாடி நம்ம இறைவனை தொழுறோம்னா இல்லை, தொழுறது இல்லை, போற்றி வணங்குறது இல்லை. அப்ப நாமும் இங்கு போற்றி வணங்கி கொண்டே இருந்தோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வினைகள் அனைத்தும் போய்விடும். இது முதடியில தெரிஞ்சுக்கலாம். 2வது அடியில ஆண்டு ஒரு திங்களும் நாளும் அளக்கின்ற அப்படின்னு சொல்ற. முதல்ல வருஷம், 2வது ஒரு திங்களும் அப்படிங்கிறார். அப்ப மாதம், திங்கள்னா மாதம்னு பொருள். ஸோ ஆண்டு சொல்லிட்டாரு, மாதம் சொல்லிட்டாரு. 3வது நாளும் நாட்களும் அளக்கின்ற அப்படிங்கிறார். அளக்கின்றனா என்ன? இப்போ ஒரு மனிதனுக்குமே இந்த அளவுகோல் உண்டு. ஒரு வருஷம் போகும்போதும் பிறந்த நாள் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் போகும்போதும் அப்பாடா அந்த மாதம் போயிடுச்சு, அப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சுன்னு அப்பாடா புது மாதம் வந்துருச்சு, சம்பளம் வருதா, காசு வருதா, அடுத்து 1ஆம் தேதி வந்தோடனே அடுத்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான்ல. சொந்த வீடு இருந்ததுன்னா வாடகை அடுத்த யார்ட்டையாவது வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடறான், இல்லை வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடறான். ஏதோ ஒன்று ஒரு மாதத்திற்கும் ஒரு அளவுகோல் ஆனது இங்கே இருக்கின்றது. அடுத்து நாளும் அளக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாளும் என்னாச்சு? காலைல தூங்கி வச்சோடனே பாடா இன்னைக்கு விடிஞ்சிருச்சா, என்னென்ன செய்யறது அப்படின்னு அன்னைக்கு பொழுதை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு செயலும் வருஷமும் மாதமும் நாளும் மனிதன் அளந்து கொண்டு போய்கிட்டு வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றான். ஆனால் இந்த எல்லாத்தையுமே யார் அளந்து கொடுக்குறா? இந்த இறைவன் தான். உயிர்களுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்கின்ற வாழ்க்கையும் அவர் தான் அளந்து கொடுக்குறாரு. இந்த வாழ்க்கைக்கு தேவையான என்னென்னலாம் வினைகள் இருக்கின்றதோ அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் அவர் தான் அளந்து கொடுக்குறாரு. அதுபோல் ஆசைகளே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த இறைவன் தான் அளந்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். அதான் அளக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. அளக்காம கொடுக்கல, எல்லாத்தையும் அளந்து தான் கொடுக்குறாரு அவர். ஏன் அளந்து கொடுக்குறாருன்னா அவ்வளோதான் ஆசை இருக்கு. நமக்கு ஒரு வேளை பசிச்சிச்சுன்னா குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. அதுபோல் வினைகள் ஆசைகள் எவ்வளோதான் இருந்தாலும் நான் ஒரே நாளில் எல்லா வினையும் தீர்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரே நாளில் மொத்த வினையும் தூக்க முடியாது மனிதனால. அதே போல் ஆசை என்ற ஒன்று இருந்தாலும் ஒரே நாளெல்லாம் அனுபவிச்சு தீர்க்க முடியாது. அதற்கென்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுபவிக்கக்கூடிய பக்கத்தோடு தான் இறைவன் அளந்து கொடுக்கிறார். இது 2வது அடி. 3வது அடியில் காண்தகை ஆணோடும் கண்ணி உணரினும் அப்படின்னு சொல்றாரு. கான் தகை அப்படிங்கிறாரு. கான் என்றால் என்ன? இயல்பு என்று பொருள். தகை என்றால் அந்த இயல்பிலேயே என்ன இருக்கா? அன்பு என்ற ஒன்று இருக்கின்றது, அருள் என்ற ஒன்று இருக்கின்றது, பலன் என்ற ஒன்று இருக்கின்றது. ஒரு செயலை செஞ்சா அதோடைய பலன் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இயல்பு தான். இப்போ 2வது அடியில சொல்லியிருந்தாரு, வருஷம் நாலு நம்ம செய்கின்ற செயல் எல்லாமே அளந்து தானே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஒரு வினாடி ஏதோ ஒன்றை அனுபவித்து கொண்டே தான் இருக்கின்றோம். அப்ப அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றில் இயல்பு இருக்கு. அது ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், நம்மளுடைய சிந்தனை என்ன வேணா இருக்கலாம். அதனுடைய இயல்புல என்ன இருக்கு? நம்ம ஏதோ ஒரு பலனை அனுபவிக்கின்றோம். நல்லது சிந்திச்சா நல்லது நடக்குது, கெட்டது சிந்திச்சா கெட்டது நடக்குது. ஏதோ ஒரு இயல்பு அதிலே இருக்கிறது. 2வது இப்ப நல்லதை சிந்திக்கிறவனே வச்சுக்குவோம், அந்த சிந்தனை வருவதற்கும் உள்ளே இறைவனது ஆற்றல் ஒன்று தேவைப்படுதில்ல.
இப்போ நம்ம கையில ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோ, திடீர்னு இருட்டாகி போச்சு அந்த இடத்துல, டக்குன்னு லைட் அடிச்சுட்டு பாருங்க நான் தான் அவங்களுக்குலாம் வெளிச்சத்தை கொடுத்தேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளா லைட்டு கொடுத்தோம், நம்ம கையில லைட்டு ஒன்று இருந்துச்சு. லைட்டுக்குள்ள பேட்டரின்னு ஒன்று இருக்கு. அந்த பேட்டரிக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு பவர் வந்து லைட்டு கொடுக்குது. ஆனா நம்ம என்ன சொல்லிக்குவோம், பேட்டரியை சொல்ல மாட்டோம், லைட்டை சொல்ல மாட்டோம், நான் தான் லைட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போலத்தான் நீங்க மனுஷன் நான் செய்தேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து செயல்படுத்துபவர் இறைவனது ஆற்றல் மட்டும்தான் நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. கான் தகை சொல்லிட்டாரு. கான் தகைனா ஒவ்வொரு வினாடியுமே நம்ம காணுகின்ற அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றிலுமே இறைவனுடைய இயல்பு இருக்கின்றது, அதனுடைய பலன் இருக்கின்றது, இறைவனுடைய அன்பும் அங்கே இருக்கின்றது. இதுதான் கான் தகை. இந்த இறைவனுடைய ஆற்றலுக்குள்ள ஆண் ஓடும் கன்னி உணரினும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறைவன் இருக்காரு. அந்த இறைவன் எப்படி இருக்காரா? இங்க அர்த்தநாரீஸ்வர கோலத்துல இருக்காராம். ஆணோடும் அப்படிங்கிறார். ஆனா இங்க 2 சொல்லியும் தான் இருக்கு. ஆனாலும் இவங்க ஆண் என்ற பொருள் வந்துடும். அடுத்து ஓடும் கன்னி அப்படின்னு சொல்றாரு. ஓடும் கண்ணினா என்ன? கன்னி இப்போ இறைவன் என்றால் அசையா சக்தி, இறைவி என்றால் அசையும் சக்தி. அசையும் சக்தி எப்பயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது ஓடும் கன்னி அப்படிங்கிறது. ஸோ கன்னி என்றால் ஏற்கனவே நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம். எப்பயுமே இளமையோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள் கன்னின்னு. ஏன்னா இறைவன் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கால்ல, நம்ம பிறந்ததுலேருந்து இல்லை, யுக யுகமாக வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. ஆற்றல் எல்லாருக்கும் தேவையானவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் அவளது ஆற்றல் சக்தி குறைகின்றதா என்று கேட்டால் குறையவில்லை. எப்பொழுதுமாம் அதே புத்துணர்ச்சியோடு அருளை வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றாள் இறைவி. அந்த வேலை செய்வதற்கான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கின்றாள் இறைவியானவள். ஸோ அதுதான் கன்னி. ஸோ அப்போ அந்த கன்னி எங்க இருக்கா? நமக்குள்ள இருக்கா. நமக்குள்ள இறைவனும் இருக்கின்றார், இறைவியும் இருக்கிறார். 2 பேரும் என்ன பண்றாங்களாம்? அர்த்தநாரீஸ்வரர் கோரத்துல நமக்குள்ள இருக்கிறாங்களாம். இதை உணரினும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு சான்று பார்த்தோம்னா, இப்போ நம்ம இருக்கோம், யாராக இருந்தாலும் சரி. ஒரு ஆண் இருந்தாலும் ஆணினுடைய இடது பாகம் வந்து பெண் பாகம், ஒரு ஆணினுடைய வலது பாகம் தான் ஆண் பாகம். அதே மாதிரி பெண் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களுள் பாதி ஆண் பாகமும் பாதி பெண் பாகமும் உண்டு. ஸோ அதை உணரினும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் நம்ம இன்னும் உணரலை அப்படி ஒன்று இருக்கிறத ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சிக்க தான் செய்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, முதல்ல அறிதல் இப்படி ஒன்று இருக்குன்றதை இப்போ பாடல் மூலமாக அறிந்து கொண்டோம். அடுத்து சிந்திக்கணும், ஆமாப்பா உள்ள இருக்குப்பா அப்படின்னு தெரிந்து கொள்வதை நம்புறது ஃபர்ஸ்ட். அறிந்து கொள்வது என்பது ஒன்று, அடுத்தது நம்பணும், தெரிந்துக்கிறது 2வது, 3வது தான் உணர்றது. இப்போ உணரினும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஊன் தகை மாறினும் ஒன்று அது ஆமே அப்படின்னு சொல்றாரு. ஊன் என்றால் உடம்பு என்று பொருள். தகை மாறினும் அப்படின்னு சொல்றாரு. தகைனா இப்பதான் சொல்லியிருந்தேன், செயல்ல ஒவ்வொன்றுலயுமே இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, பலன் ஒண்ணு இருக்கு, அதற்குள்ளே அன்பு அருள் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். அப்ப இந்த உடம்பில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே இங்க ஆண் தன்மையும் இது இருக்கு, பெண் தன்மையும் இருக்கு, அசையும் சக்தி இருக்கு, அசையா சக்தியும் இருக்கு. அது மாறினும் அப்படின்னு சொல்றாரு. மாறணும் அப்படின்னு சொல்றாரு. மாறினோம்னா எப்படி மாறும்? ஆண் தகை பெண்ணா மாறிடும், பெண் தகை ஆணா மாறிடும் அப்படின்னு நேரடியா நம்ம பொருள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அப்படி மாறல, 2மே ஒன்றாக மாறுகின்றதாம் இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் கோலம்னு சொல்லிட்டோம், அசையும் சக்தி அசையா சக்தி சேர்ந்தது சொல்லிட்டோம். ஆனால் இந்த இடத்துல அதற்கும் மூலம் எது? அசையா சக்தி தான் அதற்கும் மூலம். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நிறமில்லை, உருவம் இல்லை, குணம் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வருவோம். ஒரு எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய பேராற்றல் அதுவாக இது 2த்தையுமே உணர்ந்துட்டோம்னா அதுவாகவே இங்கே மாறிவிடலாம். மாறினும் ஒன்று அது ஆமே அப்படின்னு சொல்றாரு. அப்படி மாறிட்டோம் அப்படின்னா இங்க ஆண் தன்மையும் இல்லாமல் தென் தன்மையும் இல்லாமல் இறை என்ற ஒரு தன்மையிலேயே இங்கு நின்று விடலாம். அதான் ஒன்று அது ஆமே அப்படிங்கிறார். ஒன்றுன்னா அந்த எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய இறைவன், அவர் தான் ஞானத்தின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவன். ஸோ அவராகவே இங்கு மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது அடியில சொல்றார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இப்போ முதல் 2 பாட்டில் ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. சென்ற பாடல்ல இறைவனை போற்றி வணங்கினா இறைவன் நமக்கு எப்படி சேவகம், அந்த ஞான லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு எப்படி இங்க அடி தலைவனாகவும் அடியவராகவும் இருந்து செய்கிறாருன்னு சொல்லிட்டாரு. அந்த இறைவனை எப்படி தெரிந்து கொள்ளுதல், ஒரு இயல்பான ஒரு வழிமுறை கொடுக்குறாரு இந்த பாடல்ல. என்ன வழிமுறை அப்படின்னா,
நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை ஒரு வினாடியும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஏதோ சிந்தனை செயல் ஏதோ ஒரு இதுல இருக்கக்கூடிய இறைவனை, இறைவா நீதான் இதனை செய்து கொடுக்கின்றாய் என்று எண்ணி அவரை வேண்டு நின்று தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை நாள் தொழ வேண்டும்? நம்முடைய வினை தீரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினை எப்போ ஆண்டு மாதம் நாள் என்று நமக்கு இறைவன் ஒவ்வொரு அனைத்தையும் அளந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்ப இதை சிந்திக்க வேண்டும் முதல்ல. ஆகா இறைவா எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து நேற்று நைட்டு படுத்தாச்சு, தூங்கியாச்சு, காலைல எந்திரிச்சாச்சு, நைட்டு ஃபுல்லா தூங்குறதுக்கு நீ தான் இங்க எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்க. பிரார்த்தனை, காலைல எந்திரிச்சோமா அப்பாடா நான் எந்திரிச்சிட்டேன், நீ தான் ஆற்றலை கொடுத்துருக்க, எனக்கு நல்ல சிந்தனையை கொடுத்துருக்க. இப்ப யோசிக்க வைக்கிறாரு இல்ல, ஒரு கல்லு சிந்திக்குதாங்க? இல்லை, மனுஷன் தான் சிந்திக்கிறான். அப்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் அந்தக்கான பொருளையும் உள்ளே கொடுத்துருக்கின்றார். அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, மனம் ஒன்று கொடுத்துருக்காரு, புத்தி ஒன்று கொடுத்துருக்காரு, சிந்தை ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் இயக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்காரு. இவ்வளத்தையும் கொடுத்துருக்க இறைவா என்று ஒரு வினாடியும் அவரை நினைத்து சிந்தித்து கொண்டே போற்றி வணங்கி கொண்டே இருந்தோமே ஆனால் என்ன தெரியும்? அந்த நம்ம எந்த இறைவனை உள்ளுக்குள்ள சிந்திக்கிறோமோ, நமக்கு அருள் கொடுக்குற இறைவனை சிந்திக்கிறோமோ, அவர் இங்கு அசையும் சக்தியாகவும் அசையா சக்தியாகவும் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் உள்ளே இருப்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். முதல்ல இதை தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு மேலும் இங்கு போற்றி வணங்கி கொண்டே இருக்கும் பொழுது அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை இங்கு உணரலாம். யார் ஒருவர் உணர்ந்து விட்டாரோ அவர் உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கக்கூடிய இறை தன்மையானது, இரண்டாக இருக்கக்கூடிய இறை தன்மையானது, அசையும் சக்தி அசையா சக்தியா இருக்கக்கூடிய இறை தன்மையானது இரண்டும் ஒன்றாக மாறி அங்கு அசையா சக்தியாக ஒன்றாகவே ஞானத்தின் உருவமாகவே அது அங்கு நின்று விடுகின்றது. அப்ப ஞானம் உள்ளுக்குள்ள நின்றுச்சுன்னா யார் அவரு? அவர் தான் ஞானி. ஞானின்னு சொல்றோம் இல்லையா உலகத்துல, அவர் இந்த நிலையில் தான் அவர் இருப்பார். நான் சொல்றது ஞானின்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரை ஞானின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி பார்த்தோம்னா அவர் 100% முழுமையான முற்று பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஞானி. அவர் தான் சொல்றாரு. இப்போ இவருக்கு சான்று உதாரணம் பார்க்கணும்னா பழைய நம்ம வசிஷ்டர் அவர் தான் எடுத்துட்டு சொல்ல முடியும். நான் பலமுறை வசிஷ்டர் கதையெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கோம். இவ்வளோ பெரிய அரசன், லட்சக்கணக்கான வீரர்களை கூட்டு வந்து எழுத்து நின்னாலும் அமைதியா நின்று என்னை இப்படி எழுத்து நின்றுட்டேன்னு ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லை. தன்னுடைய தண்டத்தை மட்டும் போட்டு கம்முன்னு உட்கார்ந்தால அப்புறம் எவ்வளவு மன உறுதி மன வலிமை இருக்கணும் அவர். இதுதான் ஞானத்தினுடைய உச்சம். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இறுதி இறுதி ஐயா இந்த மாதிரி மூண்டகை மாறணும், அது இந்த கருத்து இருக்கா சொல்லுங்க. என்னங்க ஐயா? இந்த மந்திரத்தின் இறுதி அடி மூண்டகை மாறினும் அந்த விளக்கம் இருக்கா? மூன் என்றால் உடம்பு என்று பொருள் ஐயா. அத மூண்டகை இருக்கு சரிங்களா? அதை மூண்டகைன்னு படிக்க கூடாது, ஊன்தகைன்னு படிக்கணும். ஏன்னா மேல நீங்க 3வது அடி இருக்குல்ல, கண்ணி உணரி நூ அப்படின்னு தான் இருக்கு, இம்மண்ணாங்க இல்ல 3வது அடியில. அப்ப இம்மண்ணாவை நீங்க வந்து சேர்த்து போட்டு படிச்சுட்டு இம்மண்ணாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, மூண்டகையில் இருக்கிறதுல இம்மண்ணாவை எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஊண்டகை அப்படின்னு தான் படிக்கணும். ஸோ ஊன்தகை அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். ஊன் என்றால் உடம்பு என்று பொருள். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே தானே இருக்கு. இப்ப தகை என்றால் நம்ம என்ன பொருள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு? இப்பதான் இயல்பு, அந்த இயல்பிற்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒண்ணுமில்லை, சாப்பிட்றோம் இல்லைங்களா? இறைவன் ஒரு அருளால் நம்ம சாப்பிட்றோம். இந்த உடம்புக்குள்ள சாப்பிடும்போது சுவைத்து சாப்பிடுகின்றோம். சுவை என்ற ஒன்றை முதல்ல அனுபவிக்கிறோம். அப்ப அது அனுபவித்தல் என்று சொல்லப்படுவது பலன். இங்கே சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய பலன், சுவையை அனுபவிக்கிறோம். இரண்டாவது அதோடைய சத்துக்கள் எல்லாம் உடம்பு எடுத்துக்குது, இரண்டாவது பலன். இப்ப இதுல இறைவனுடைய அன்பு அருள் இருக்கத்தானே செய்கிறது. ஆகா நம்முடைய குழந்தை என்று இறைவன் நீங்க சாப்பாடை நமக்காக கொடுத்துருக்காரு, சாப்பிட்றதுக்கான அறிவை கொடுத்துருக்காரு, எடுத்து சாப்பிடக்கூடிய நமக்கு கையுடைய ஆற்றலை கொடுத்துருக்காரு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பக்கவாதம் வந்தவங்களா இருப்பாங்களா, அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது, யாராவது தான் ஊட்டி ஒண்ணும். அப்ப இறைவன் நமக்கு கையே ஒரு கையில ஒரு ஆற்றல் கொடுத்துருக்காரு, நம்மளே நம்மளை சாப்பிடக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தகைன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் இறைவன் ஆற்றல் இருக்கு, இங்க அன்பு இருக்கு, அருள் இருக்கு, பலன் இருக்கு. பலனா என்ன? வினைகள்லாம் போகுது இல்லை, இதை சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிடும் போது வினை கொஞ்சம் ஆசை கொஞ்சம் போகுது இல்லை. அப்ப இதெல்லாம் தகை. அப்ப இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இத்தனையுமே என்ன ஆகுது? மாறினும் அப்படின்னு சொல்றாரு. மாறுதல் என்று சொல்ல இப்ப உள்ள இதெல்லாம் நடக்குது இல்லையா? உள்ள இவ்வளவு நடக்குது. இதெல்லாமே எப்படி நடக்குது? இறைவன் இங்கு ஆண் தன்மையாகவும் பெண் தன்மையாகவும் அசையும் சக்தியாகவும் அசையா சக்தியாகவும் உள்ளே இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இதுதான் மாறினும் அப்படின்னு சொல்றாரு. மாறுதல் என்பது இரண்டும் ஒன்றாக மாறுதல். இங்க எல்லாம் உள்ள பரம்பொருளாகவே நிற்றல்.
ஸோ அப்படி நிற்கும் பொழுது அவர் ஞானத்தின் உச்சநிலையை அவர் அடைகின்றார். ஸோ இதுதான் 4வது அடியில் நீங்க ஓகே, நன்றி ஐயா.